மார்பக புற்றுநோய்ங்கிறது எந்த ஏஜ் குரூப் ஆஃப் விமென்ல ரொம்ப அதிகமான ரிஸ்க் உண்டு? 18 to onwards any age groupல பெண்களுக்கு கட்டிகள் பார்க்கலாம். Youngest recorded is 18 years with breast cancer. Okay. ஐயோ ஃபைப்ரோ அடினோமான்னு சொல்றாங்க டாக்டர், இல்லைன்னா ஃபைப்ரோ அடினோசிஸ்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறோம். இப்போ அது எப்போ எந்த ஏஜ்லேருந்து நம்ம பண்ணணும், எப்படி பண்ணணும்? ஸோ இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணும்போது ஸ்கின் ப்ரிசர்வ் பண்ணலாம், நிப்பிளும் ப்ரிசர்வ் பண்ணலாம். ப்ரா என்ன மாதிரி ப்ரா நம்ம போடும்போது பிரெஸ்ட் கேன்சர் சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகலாம்? நைட்டில் போட முடியுமா? வணக்கம், நான் டாக்டர் பிரியா செல்வராஜ் பேசுகிறேன். எல்லோருக்கும் தெரியும் இந்த அக்டோபர் மாதங்கிறது மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதம்னு. அதனால இன்னைக்கு என் கூட இருக்கிறது டாக்டர் கீர்த்தி, கேத்தரின், கபீர். அவங்க ஒரு பிரபலமான பிரெஸ்ட் ஆன்கோபிளாஸ்டிக் சர்ஜன். அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்துக்கும் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. அவங்க ஜிஜி ஹாஸ்பிட்டலில் கன்சல்டண்ட்டாக இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம காமனாக நம்மளுக்கு தோன்ற ஒரு சில டவுட்ஸ், சில அவேர்னஸ், பிரெஸ்ட் புற்றுநோய் பற்றியும் சரி, மற்ற சில சாதாரண கட்டிகளையும் பற்றி அவங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க நான் கேட்குற கேள்விக்கெல்லாம். ஸோ வெல்கம் டாக்டர் கீர்த்தி. தேங்க்யூ டாக்டர். ஸோ இன்றைக்கி என்னோடய ஃபஸ்ட்டு கேள்விங்கிறது சாதாரணமாக நம்மளுக்கு மார்பகத்தில் கட்டிகள் இருக்கும். ஆஃப்கோர்ஸ் அதில் சாதாரண கட்டியும் உண்டு, மார்பக புற்றுநோய்ன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சாதாரண கட்டி எந்த வயதில் பார்க்கலாம், மார்பக புற்றுநோய்ங்கிறது எந்த ஏஜ் குரூப் ஆஃப் விமென்ல ரொம்ப அதிகமான ரிஸ்க் உண்டு? ஒரு மார்பல சேஞ்சஸ் பியூபர்ட்டி ஸ்டேஜஸ்லேருந்து ஆரம்பிக்கும் பெண்களுக்கு. 18 இயர்ஸ்லேருந்து தான் காமனாக கட்டிய மார்பில் பார்க்குறது. ஓகே. அந்த ஏஜ் குரூப்பில் மேக்ஸிமம் 80%ல் இப்போ ஒரு 100 பேரில் அந்த ஏஜ் குரூப்பில் கட்டி பார்க்குறோன்னா 80%ல் தான் ஃபைப்ரோடெனோமா, அது சாதாரண கட்டி இருக்கிற மாதிரி தான் பார்ப்போம். ஓகே. ஓன்லி அந்த 20%ல வளர கட்டி மாதிரி இருக்கலாம். எல்லாம் வளர கட்டி கேன்சர்னு சொல்ல முடியாது. ஓகே. ஓகே. ஸோ இந்த பிரெஸ்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லம்ப்ஸ். கேன்சர்ஸ்ன்னு சொல்கிறது யூஸ்வலி mid-30sலேருந்து to 40, 50, 60 it goes up to any age group. ஓகே. வெஸ்டர்ன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா காமனாக 40 இயர்ஸ்லேருந்து தான் கேன்சர்ஸ் பார்க்குறாங்க. ஓகே. பட் இன் இந்தியா வி சீயிங் இட் ஃப்ரம் ஏர்லி 30s, mid-30sலேருந்தே நிறைய பேருக்கு புற்றுநோய் கூட வராங்க. ஏன்னா இப்போ சமீபத்தில் நான் 2-3 கேஸ் எனக்கு ரெஃபரலாக வந்தது 22 years 23 years வித் பிரெஸ்ட் கேன்சரே. ஸோ அதனால நீங்கள் சொல்கிறத வச்சா இப்போ நம்ம 18 to onwards any age groupல பெண்களுக்கு கட்டிகள் பார்க்கலாம். Youngest recorded is 18 years with breast cancer. Okay, with breast cancer. But 18 to 30 பார்க்குறோம். ஆனால் age group is a very small percentage in that age group will be cancers. Yeah. And so சாதாரண கட்டி தான் அந்த ஏஜ் குரூப்ல 80% சாதாரண கட்டி. சாதாரண கட்டிலேயே ஃபேட்டி லம்ப்னு சொல்றது ஃபைப்ரோடெனோமாவும் இருக்கு. அது தவிர we have something else called a phyllodes tumor. ஓகே. ஓகே. இப்போ இந்த phyllodes tumor சாதா கட்டி, கொழுப்பு கட்டி மாதிரியும் இருக்காது, கேன்சர் கட்டி மாதிரியும் இருக்காது. பட் அந்த கட்டி வளரத்துக்கு வாய்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அந்த phyllodes tumor 18 to 30 இயர்ஸ்ல தான் ரொம்ப காமன். அது ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டோன்னா போக போக வளர்ந்துட்டே இருக்கும். அதே phyllodes tumorல மற்ற உடம்புல ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள். பட் இட் இஸ் நாட் அ கேன்சர். அண்ட் மார்பக புற்றுநோய் நீங்க சொன்ன மாதிரி அந்த 40 years plus இல்ல 35 yearsல நம்ம கண்ட்ரில 35 plus நிறைய பேர் இருக்காங்க. இப்போ 30 yearsலயும் நிறைய பேர் வராங்க. ஓகே. ஸோ அப்படி பார்த்தா இப்போ நம்ம கண்ட்ரியில் நம்பர் 1 புற்றுநோய் பெண்களுக்குன்னு சொல்ல போனால் நம்ம பிரெஸ்ட் கேன்சர்னு சொல்லலாமா? ஆமாம். ஐ திங்க் இப்போ ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா cervical cancer தான் was the highest in India. இப்போ cervical கேன்சருக்கு வேக்சின் வந்ததுலேருந்து அந்த இன்சிடென்ஸ் கொஞ்சம் குறையுது. பிரெஸ்ட் கேன்சர் இன்சிடென்ஸ் இஸ் டெஃபினெட்லி ரைசிங் அண்ட் மோஸ்ட் காமன். ஸோ அப்படி பார்த்தா இப்போ இவ்வளோ இன்சிடென்ஸ் அதிகமாக இருக்குது நம்ம கண்ட்ரியில், நம்பர் 1 கேன்சராக பெண்களில் இருக்குது. ஸோ என்னென்ன காரணங்களாக இருக்கும்? ரொம்ப காமன் காசஸ் என்ன பிரெஸ்ட் கேன்சர் வரதுக்கு? பிரெஸ்ட் கேன்சர் காமன் காசஸ் எல்லாத்துமே it all comes down to hormonal variations finally. Okay.
இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு ஹிஸ்ட்ரி கூட வராங்க பிரஸ்ட் கேன்சருக்கு, இதனால தான் வந்திருக்குன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. தெர் இஸ் நோ ஒன் காஸ். ஓகே ஓகே, பட் காமனாக ஹை ரிஸ்க் குரூப் ஹூ கம்ஸ் அண்டர் த ஹை ரிஸ்க் குரூப் இஸ் ஏர்லி மெனாக்கி. அது வந்து பீரியட்ஸ் ரொம்ப சின்ன வயசுல 11 இயர்ஸ் 10 இயர்ஸ்ல வரும்போது ஈஸ்ட்ரஜன் ஒரு ஹார்மோன் இருக்கும் எல்லா பெண்களுக்கும். அந்த ஈஸ்ட்ரஜன் மூலியமா தான் பீப்புள் ஹாவ் தேர் மெனார்கி, மெனபாஸ், பிரெக்னன்சி எல்லாமே. ஸோ early ஸ்டேஜ்லேயே 10 years 11 yearsலேயே if they're attaining menarche then they are at higher risk because அந்த ஈஸ்ட்ரஜன் அந்த ஏஜ்லேருந்தே கொஞ்சம் வேலை பண்ண ஆரம்பிக்குது, எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருக்கும். ரைட். அதே மாதிரி லேட் மெனபாஸ். கரெக்ட். ஸோ லேட் மெனபாஸ்னா அந்த டியூரேஷன் பீரியட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ மோர் எக்ஸ்போஷர் டு ஈஸ்ட்ரஜன். people who don't have children. ஆமாம். ஸோ நல்லி பாரஸ்ன்னு சொல்கிறது. ஸோ ப்ரெக்னென்சி டைமில் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் குறைவாக இருக்கும். ஆமாம். ஸோ த மோர் ப்ரெக்னன்சிஸ், த earlier you have pregnancies, you're more protected. ஸோ எவ்ரி டைம் ஒரு ப்ரெக்னன்சி இஸ் அ பிரேக். அந்த ஒரு வயசுக்கு வர அந்த மென்சஸ், மந்த்லி மென்சஸ்க்கு ஒரு பிரேக் கொடுக்கறது வந்து இஸ் அ ப்ரொடெக்ஷன். ப்ரொடெக்ஷன். ஸோ அந்த மாதிரி பிரேக் இல்லாமல் சின்ன வயசுலேயே, ரொம்ப சின்ன வயசில் இந்த மென்சஸ் அடையிறதும் ப்ளஸ் ரொம்ப லேட்டாகவும் மெனபாஸ் அடையிறதும் இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர். அதுவும் கண்டினியூஸாக பிரேக் இல்லாமல், சப்போஸ் கல்யாணமே பண்ணிக்கல அந்த மாதிரி குரூப்ல தானே கொஞ்சம் அதிகமாக, அந்த மாதிரி குரூப்ல கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது தவிர ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வி கேன் நாட் சேஞ்ச். இப்போ நம்ம உடம்புக்குள்ளேயே அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் இருக்கிறது வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. வி கேன் நாட் ரிமூவ் இட், வி கேன் நாட் ரெடியூஸ் த ரிஸ்க். கரெக்ட். பட் அது தவிர ஒபிசிட்டி இஸ் அ மேஜர் டிரைவிங் ஃபேக்டர் ஃபார் பிரஸ்ட் கேன்சர். ஓகே. ஏன்னா மேக்ஸிமம் ஈஸ்ட்ரஜன் வந்து ஓவரீஸ்லேருந்து வருது. கரெக்ட். பட் ஓவரீஸில் தவிர ஃபேட்டி டிஷ்யூஸ்லேருந்து யூ ஆல்சோ கெட் ஈஸ்ட்ரஜன் ப்ரொடக்ஷன். ஆமாம். ஸோ பெரிஃபரல் கன்வர்ஷன்னால. ஸோ ஒபிசிட்டி, lack of exercise also increases the risk for breast cancer. Okay. So age is also age definitely with growing age incidence increases. But as I said, இப்போ வந்து the last 5-6 yearsல தான் we are starting to see more of younger women. அது காரணம் என்னன்னு we are not able to identify yet. Is it a lifestyle change? இப்போ நீங்க younger women சொல்லும்போது அதிகமா இப்போ வந்து ஸ்மோக்கிங் இன்சிடென்ட்ஸ், ஆல்கஹால் இன்சிடென்ட்ஸ்லாம் அதிகமா இருக்குல்ல, அதெல்லாம் ஏதாவது ஒரு அசோசியேஷன் இருக்கா with breast cancer? Smoking and alcohol எல்லா கேன்சர்ஸ்க்கும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டரா இருக்கும். ஆமா. breast cancersல more than alcohol, smoking is a major risk factor for breast cancer. Okay. அது தவிர ஃபுட் ஹேபிட்ஸ். ஸோ அகேன் ஜங்க் ஃபுட்ஸில் யூ ஹாவ் அ லாட் ஆஃப் அன்ஹெல்தி ஃபேட்ஸ் தட் கோ இன் டு த பாடி. அகேன் அந்த கன்வர்ஷனில் யூ கெட் அ லாட் ஆஃப் ஈஸ்ட்ரஜன். ஓகே. Apart from that, more than before, we see a lot of women on contraception now. Prolonged contraception. Okay. So contraception taken for a short period of time. இப்போ வந்து irregular menses-க்காக நீங்க கொடுக்கிறது or PCOD க்கு கொடுக்கிறது வந்து it's usually a short duration, 3 months, 6 months, maximum 2 years. 2 years. But 2 years க்கு தாண்டி there are a lot of people who take it for 8 years, 10 years now. 10 years கூட எடுக்கறாங்க. So 10 years அந்த durationல எடுக்கும்போது the risk increases with every year that they are on contraception. So இது ஏன்னா நான் படிச்சுட்டே வந்தேன், நானும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கருத்தடை மாத்திரைகள் எடுக்கும்போது does it really increase the risk of breast cancer? ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அது எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்போஜர், மேபி ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் பார்க்கணும், என்ன டெண்டன்சிஸ் இருக்கும், லைஃப் ஸ்டைலையும் பார்க்கணும். ஸோ நிறைய ஃபேக்டர்ஸாக சேர்ந்து பார்க்கும்போது மேபி இப்போ நம்மளால் அந்த கருத்தடை மாத்திரையும் நிறுத்த முடியாது, வேறு மாதிரி மெத்தட்ஸ் அவங்க யூஸ் பண்ணணும்னு விருப்பம் இல்லை. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவங்களோட ஸ்க்ரீனிங், அவங்கள வந்து எப்படி நம்ம சீக்கிரமாக பிடிக்கிறது, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இப்போ நான் 5 years நான் இதை தான் எடுக்க போகிறேன், எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம அந்த ரிஸ்க்கை எப்படி நம்ம அந்த breast cancer ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராமை ஃபார்முலேட் பண்ணுவோம் அவங்களுக்கு? ஸோ ஸ்க்ரீனிங்னு சொல்கிறது வந்து யூஸ்வலி 40 yearsக்கு மேலே we do a mammogram. ஓகே. Below 40 years mammogram வந்து we don't advise it because there's something called a density in the breast. Okay. So dense breast ன்னு இருக்கிறது வந்து more glandular tissue, less fatty tissue. Okay. So எல்லா பெண்களுக்கு வந்து if you see component of breast glands இருக்கும், அது தவிர fatty tissuesம் இருக்கும். So younger age groupல glands கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், fatty tissue கொஞ்சம் குறைவா இருக்கும்.
அந்த டைம்ல ஏர்லி சேஞ்சஸ் இப்போ நம்ம ஒரு breast cancer ஸ்கிரீனிங்க்குன்னு பண்றோம்னா we want to pick up 4 millimeter 2 millimeter changes. அது வந்து dense breastல mammogramல you will not be able to pick it up. Okay. So first choice of screening in that age group 40 years குறைவா இருந்தாங்கன்னா then will be ultrasound of the breast. Okay, சரி. So ultrasound is a better. கம்மி ஏஜ் குரூப்க்கு ultrasound is a good tool, better ன்னு சொல்ல முடியாது. But nowadays we also have something called a 3D mammogram. Okay. So 3D mammogram with tomosynthesis ன்னு சொல்வாங்க. It's more of mammography along with artificial intelligence. Okay. அது வந்து அந்த breast like a CT, it will slice the breast. So in younger women if we want to do screening, this is a preferred method of screening. Okay. So somebody who is on prolonged contraception, family history ஜாஸ்தியா இருக்கு, other risk factors இருக்குனா we would like to start screening from the age of 25. Good. Okay. எனக்கு அதுதான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். ஏன்னா எல்லாரும் வந்து ஏன் இவ்வளோ டெஸ்ட் பண்ணணும், ஏன் இவ்வளோ தீவிரமாக நம்ம பண்ணணும், ஏன் இந்த சின்ன வயசுல எனக்கு மேமோகிராம் அப்படி கேட்கும்போது நீங்க ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. So from 25 anybody who is at a high risk 25 years onwards we have to do some sort of screening where tomomammogram or 3D mammogram is not available. MRI of the breast is what we will advise. Okay. So in order of preference பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சின்ன வயதுக்குள்ள நம்ம மார்பக புற்றுநோயை கண்டுபிடிக்கணும்னா அல்ட்ராசவுண்ட் breast ஒன்னு, அடுத்தது வந்து MRI, அதுக்கு அடுத்தது வந்து 3D tomomammogram. Suppose நம்ம ஏதாவது ஒரு டெஸ்ட்ல பண்ணும்போது some abnormal changes இருந்ததுன்னா what we advise is a biopsy. அதான் FNAC நம்ம சொல்லுவோமா இல்ல? So we don't do FNACs anymore. Okay. So FNAC சொல்றது வந்து we just take out fluid. Okay. So fluid breastல வந்து நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் younger ஏஜ்ல இருக்கலாம். அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்க்கும் abnormal சேஞ்சஸ்க்கும் அந்த வித்தியாசம் தெளிவா பார்க்கிறதுக்கு it's better to remove tissue. So இப்போ நீங்க ரொம்ப தெளிவா அந்த younger ஏஜ் குரூப்ல எப்படி நம்ம ஸ்கிரீன் பண்ணனும், என்னெல்லாம் மொடாலிட்டிஸ் இருக்குன்னு கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. இப்போ சப்போஸ் ஒரு 28 வயசு பெண்ணுக்கு நம்ம ஒரு கட்டி மாதிரி பார்க்குறோம் அல்ட்ராசவுண்ட்லேயோ இல்லை 3Dலேயோ, அப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன சிகிச்சை பண்ணலாம்? லைக் நிறைய பேர் வந்து இந்த FNAC அண்ட் பயாப்சின்னு சொல்கிறோம்ல, இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அண்ட் எது வந்து நீங்கள் ரொம்ப அட்வைஸ் பண்ணுவீங்க இப்போ? ஸோ பிரெஸ்டில் கட்டி மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு அப்நார்மல் சேஞ்ச். ஸோ பிரெஸ்ட் இந்த நிப்பிள் இருக்கு, காம்பு இருக்குன்னு சொல்கிறோம். ஆமாம், காம்புக்கு பின்னாடி எல்லாருக்கும் கொஞ்சம் டக்ஸ் மாதிரி இருக்கும் பிரெஸ்ட்ல. ஸோ டக்ஸில் ஏதாவது சேஞ்ச் இருந்தாலும், கிளான்ஸில் ஏதாவது சேஞ்ச் இருந்தாலும், கட்டி இருந்தாலும், எனி ஆஃப் த 3 சேஞ்சஸ், வாட் இஸ் த ப்ரிஃபர்ட் மெத்தட் ஆஃப் டயக்னோசிஸ் இஸ் அ கோர் நீடில் பயாப்சி. ஓகே. ஸோ FNAC அது வந்து ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன், அது we don't do it anymore in the breast. It is not advised. Okay. There are very few select areas. இப்போ வந்து மார்பிலேயே ஒரு கட்டி இருக்கு, அந்த கட்டியை வந்து புற்றுநோயின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் த சேம் பேஷண்ட் அக்கல் அடியில் நோஸ்ல ஏதாவது வீக்கம் இருந்ததுன்னா we want to confirm அதுலயும் ஏதாவது வியாதி இருக்கா இல்லையான்னு, then we may do an FNAC. பட் பிரெஸ்டுக்குள்ள இருக்கிற சேஞ்சஸ்ல வந்து we do an ultrasound guided biopsy which should be the only way to diagnose any breast disease. Okay. ஸோ பயாப்சி பண்ணுறது வந்து புற்றுநோய் கட்டிகளுக்கு மட்டும் இல்லை, பினைன் டிசீசஸ் ஆஃப் த பிரெஸ்ட், அது புற்றுநோய் தவிர வேற ஏதாவது கட்டி இருக்கலாம், ஹார்மோனல் சேஞ்சஸ்னால கூட பிரெஸ்ட்ல சம் அப்நார்மல் சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ எனி திங் இன் த பிரெஸ்ட் ஒன்லி வே டு டயக்னோஸ் இஸ் அ பயாப்சி. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஹார்மோனல் சேஞ்சஸு அண்ட் அப்படி நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒன்று தோணுச்சு. நிறைய பெண்கள் வந்து அவங்க அம்மாவும் வரிடாக கேட்பாங்க, ஐயோ ஃபைப்ரோ அடினோமான்னு சொல்கிறாங்க டாக்டர், இல்லைன்னா ஃபைப்ரோசிஸ்டிக் பிரெஸ்ட் டிசீஸு, ஃபைப்ரோ அடினோசிஸ்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸ் அண்ட் ஃபைப்ரோ அடினோசிஸ் அது ரெண்டுமே வந்து தேர் ஜஸ்ட் மெடிக்கல் டேர்ம்ஸ் for physiological changes in the breast. Okay. So ஒரு mid cycle premenstrual phaseல எதுக்காக somebody goes and gets an ultrasound breast, வலி ரொம்ப நாளா இருக்கு, ஒரு கட்டி மாதிரியா ஏதாவது தெரியுதுன்ட்டு they go and get an ultrasound done. Mid cycle premenstrual breast கொஞ்சம் heaviness இருக்கலாம், glandsல கொஞ்சம் swelling இருக்கலாம், நீர் கட்டிங்கள் நடுவுல இருக்கலாம். ஓகே. So that is what they call as fibrocystic or fibroadenosis. அது ஒரு appearance னு சொல்லுவோமா? It is an appearance of the breast. It is not an abnormality. It's not an abnormality. Okay.
whereas a fibroadenoma is like a fatty lump of the breast. அது வந்து சாதாரண கொழுப்பு கட்டி, அதனால பின்னாடியும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே. ஸோ சாதாரண கொழுப்பு கட்டி மாதிரி இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் இஸ் நாட் ரிக்வயர்ட். ஓகே. ரொம்ப பெருசாகி ஒரு பிரெஸ்ட் ஷேப்பே மாறிட்டு வருதுன்னா தென் வி அட்வைஸ் சர்ஜரி. ஸோ ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சைஸஸ்ன்னு நம்ம சொல்லலாமா? அப்புறம் ஃபைப்ரோஅடெனோமா மல்டிபிளாக இருந்தால், ஏன்னா என்னோட ஒரு தெரிஞ்சவங்களுக்கு அந்த மாதிரி மல்டிபிள் ஃபைப்ரோஅடெனோமாஸ் இருந்தது, கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ அண்ட் ஷி வாஸ் ஒன்லி 25 years old. ஸோ ஏதாவது க்ரைட்டீரியா இருக்கா எப்போ நம்ம ஆப்ரேட் பண்ணணும்? மல்டிபிள் ஃபைப்ரோஅடெனோமாஸ் யூஸ்வலி வி டோன்ட் ஆப்ரேட். ஏன்னா எல்லா ஃபைப்ரோஅடெனோமா போய் தேடி எடுத்தோம்னா பிரெஸ்டே இருக்காது. ஆமாம். ஓகே, தட்ஸ் அ குட் பாயிண்ட். ஸோ மல்டிபிள் இருந்தா, சிங்கிள் இருந்தா யூஸ்வலி 4 centimeters இஸ் ஆர் கட் ஆஃப். ஸோ 4 centimeter மேலே வளர்ந்துட்டே வருதுன்னா தென் சம் ஏடிபிக்கல் ஃபைப்ரோஅடெனோமா இருக்கலான்ட்டு வி டேக் இட் அவுட். ஓகே. But before any surgery is done, we still have to do a biopsy, confirm what it is. ஏன்னா ஃபைப்ரோஅடெனோமா கட்டிக்கும் கேன்சர் கட்டிக்கும் வளர மாதிரி கட்டிக்கும் each surgery is different. Okay. So no direct surgery is what we advise. ஓகே. அடுத்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி, ஏன்னா எல்லாருக்கும் இது தெரியணும்னு விருப்பப்படுறோம். செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறோம். இப்போ அது எப்போ எந்த ஏஜ்லேருந்து நம்ம பண்ணணும், எப்படி பண்ணணும்னு சுலபமாக சொல்லித்தாங்க எங்களுக்கு. ஸோ செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா வீட்டிலே நீங்களே செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாட் வி சே ஸ்டார்ட் அட் த ஏஜ் ஆஃப் 18. அப்போ that becomes a habit. ஓகே. இப்போ ஒரு 40 years லேடிக்கு போய் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் திடீர்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த ஹேபிட் இருக்காது மாசமா செக் பண்ணுறது. ஸோ ஸ்டார்ட் as early as you can even start from the age of 15. ஓகே. ஸோ நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். From 15 years of age you start doing this examination. ஸோ அது எப்போ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா you do it every month, ideally after you finish your period. Okay. So menses முடியற டைம்ல you do it during that week. Okay. And the main thing is கட்டி ஏதாவது இருக்கா, நிப்பல சேஞ்ச் ஏதாவது இருக்கா, don't go looking for trouble. Okay. So what we normally tell women is you examine to know what is normal for you. Okay. இப்போ நம்ம டெய்லி வந்து we look at our face in the mirror when we wash our face when we're getting ready. So புதுசா ஏதாவது பிம்பிள் இருந்ததுன்னா we notice it. ஆமா. அதே மாதிரி மாசமா செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணாதான் நம்மளுடைய நார்மல் பிரெஸ்ட் எப்படி இருக்கு, அப்நார்மாலிட்டி ஏதாவது வந்ததுன்னா you will be able to identify it. Okay. So that is what we tell them and do it till the end. So நம்ம இருக்கிற வரைக்கும் இது ஒரு ஹேபிட்டா it should become a habit. So this is monthly exam னு சொல்றீங்க, right from 15 years of age till we are alive. You normally say 18 but you can start from at 15 as well. And ஏன்னா இப்போ earlier-ஆவும் வருது breast cancer சொல்றீங்க. So அதனால அவங்க வந்து எப்படி நம்ம டெய்லி நம்மள மிரரில் பார்த்துக்கிறோமோ, நம்ம ஃபேஸை பார்த்துக்கிறோமோ, பிம்பிள்ஸை டிடெக்ட் பண்ணுறோமோ, அதே மாதிரி நம்ம உடம்பையும் மிரரில் பார்த்து ஏதாவது ஒரு ஏசிமெட்ரி ஏதாவது ஒரு வித்தியாசமாக தெரியுதான்னு பார்க்கணும். And anything that is abnormal from normal has to be examined by a professional. அப்புறம் breast secretions பற்றி ஏதாவது சொல்கிறீங்களா? ஏதாவது breast secretions இப்போ எப்படி நம்ம breast examine பண்ணுறோம், சப்போஸ் அதுலேருந்து நீர் வடியுதுன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஏதாவது சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் ஏன் வருதுன்னு சொல்ல முடியுமா? ஸோ பிரெஸ்ட்லேருந்து நீர் வருது வந்து கேன் பி ஆஃப் மல்டிபிள் டைப்ஸ். ஓகே. சிலது வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இருக்கலாம், சிலது வந்து மீன்ஸ் தட் தெர் இஸ் சம் அப்நார்மாலிட்டி இன் த பிரெஸ்ட் தட் இஸ் டெவலப்பிங். ஸோ எக்ஸாமினேஷன் பண்ணுற டைமில் லாட் ஆஃப் பீப்புள் நோட்டிஸ் சம் ஃப்ளூயிட் கம்மிங் ஃப்ரம் த நிப்பிள். அது தவிர ப்ரா எடுக்கும் போது த மோஸ்ட் காமன் திங் இஸ் நம்ம ப்ரா வெளியில் எடுக்கும் போது ஐ saw some staining there. That is the most common way people identify it. இப்போ மில்கி டிஸ்சார்ஜாக இருந்ததுன்னா we don't need to worry. Okay. If it is like milk, so milky discharge வந்து pregnancy timeல மட்டும் வர வேண்டாம், not only during breastfeeding, you can get it even before. And most common cause is stress. Okay. So stress, lack of sleep are features that anxiety இது எல்லாத்தையும்னால there is one hormone called prolactin which can go up. அந்த prolactin ஜாஸ்தியா இருந்ததுன்னா you will get a lot of milky discharge from either both breast or one breast. இது வந்து பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. we know it is a hormonal change. the hormones check பண்ணிட்டு we have to correct the cause for it. Okay. அதே மாதிரி diabeticsல, so chronic diabetic women can have something that we call diabetic mastopathy. Okay.
ஸோ அதில் வந்து க்ரீனிஷ் கலர் கூவி ஸ்டிக்கி ஃப்ளூயிட் மாதிரி நிப்பிள்ஸ்லேருந்து வரலாம். திஸ் இஸ் அ வெரி காமன் திங் தட் வி see in elderly women particularly. இந்த 2 டிஸ்சார்ஜில் வந்து there is no indication to say that there is cancer or abnormal cells. ஆனால் if we see clear discharge, தண்ணி மாதிரி வருதுன்னா, blood கலரில் வருதுன்னா, or even orangish color, that means அந்த டக்டுக்குள்ளே ஏதாவது abnormal changes develop ஆகிட்டு வருது and we need to then test this further. Okay, that was clear, very nice. ஏன்னா நிறைய things நானே இப்போ கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். So color of discharge ரெண்டு சைட்லேருந்து வருதா ஒரு சைட்லேருந்து வருதா, that is more important. ரெண்டாவது வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடி பார்க்குறீங்களா இல்லை இஸ் இட் அன்ரிலேட்டட் டு த பீரியட், தட் ஆல்சோ மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து அடுத்த கேள்வி வந்து இப்போ நிறைய பேர் இப்போ என்ன நிறைய விழிப்புணர்வு இருக்குது பிரெஸ்ட் கேன்சர் பற்றி. ஸோ அப்போ வந்து தே லாஸ்க் மேடம் நீங்கள் ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் அட்வைஸ் பண்ணுவீங்களா? இப்போ எல்லாருக்கும் நாங்கள் ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் பண்ணணுமா? ஏன்னா மற்ற மொடாலிட்டிஸ் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங்னா என்ன, எந்த மாதிரி கேசஸில் நம்ம கேட்கணும், அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டை நான் எழுதி கொடுக்கணும்? ஸோ ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஃபேமிலியிலேயே நிறைய பேருக்கு பிரெஸ்ட் கேன்சர் தவிர ஒவேரியன் கேன்சர் அண்ட் ப்ராஸ்டேட் கேன்சர் இந்த மேல்ஸ். இந்த 3 கேன்சருக்கும் ஒரே ஒரு ஜீனுக்கும் சம்மந்தம் இருக்கு. ஸோ அந்த ஜீனில் ஏதாவது மியூட்டேஷன் ஒருத்தவங்க அந்த ஃபேமிலியில் இருக்குன்னா இட் கேன் கோ ஆன் டு மெனி ஜெனரேஷன்ஸ். ஸோ somebody who's had a family history of breast cancer, அவங்களுக்கு யங் ஏஜில் 28 years, 30 years, even 40 years is still considered a young age. ஸோ நிறைய பேர் ஃபேமிலியில் பிரெஸ்ட் கேன்சர் ஹிஸ்ட்ரி இருந்திருக்கு, யாருக்குமே நம்ம செக் பண்ணலை, ஆனால் அவங்களுக்கு வந்து இப்போ கேன்சர் வந்திருக்குன்னா வி அட்வைஸ் ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங், அந்த ஜீனில் ஏதாவது மியூட்டேஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு ஃபேமிலிலேயே ஏற்கனவே somebody has had cancer, அடுத்த ஜெனரேஷனுக்கு ஸ்க்ரீனிங்க்கு வராங்க, அவங்களுக்கு செக் பண்ணணுமா என்னன்னு கேட்பாங்க. So what we normally advise is screen the patient who has had cancer first. So if they still alive, மதரா இருக்கலாம், கிராண்ட் மதரா கூட இருக்கலாம், ஆண்டா இருக்கலாம், கசினா இருக்கலாம், it can be anybody in the family. If they are still alive, you always test the person who has had the cancer first. அப்படி ஜெனடிக் ஸ்கிரீனிங் பண்ணலனா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜெனடிக் ஸ்கிரீனிங் பண்ணிட்டு அவங்களுக்கு பாசிட்டிவா இருந்ததுனா then the rest of the family can check. அவங்களுக்கு நெகட்டிவா இருந்ததுனா unlikely that அவங்க ஜெனரேஷன்ல மத்தவங்களுக்கு இருக்கணும்னு. ஓகே, so that is one way we advise it. Sometimes people வந்து நம்ம ஜெனடிக் ஸ்கிரீனிங் பண்ணலாமா, மியூட்டேஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு we don't advise random screening. பட் இன்ட்ரெஸ்ட் இருந்தா, எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, எனக்கு ஒரு பயம் இருந்ததுன்னா there is no logic. There is no logic one. ரெண்டாவது வந்து for breast cancer and ovarian cancer, screening பண்ணிட்டு பாசிட்டிவ் இருந்ததுன்னா are you going to do risk reducing surgery? Correct, அது ஒரு டெசிஷன் நம்ம எடுக்கணும் actually. So we always advise counseling first before anybody does genetic testing. அந்த counselingலயே சரி இந்த மாதிரி பாசிட்டிவா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. So most of the time it is surgical option. Either we remove the ovaries or we remove the breast glands. So அந்த மாதிரி விருப்பம் இல்லைன்னா there is no logic in testing. Then you do screening more routinely. Okay, so இந்த gene நம்ம சொல்றோமே அதோட பேரு? So there are 2 most common genes for breast cancer or ovarian cancer is BRCA1 and 2 is what we call it. Those are the most commonly seen as well in this country. We'll move on to busting some myths. நம்ம சிலது தப்பா புரிஞ்சிருப்போம், பயப்படுவோம். ஸோ இப்போ வந்து நம்மள ரொம்ப காமனாக கேட்குற கேள்வி வந்து ப்ரா, என்ன மாதிரி ப்ரா நம்ம போடும்போது பிரெஸ்ட் கேன்சர் சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், நைட்டில் போட முடியுமா, அண்டர்வயர் யூஸ் பண்ணால் அது வந்து கேன்சர் ரிஸ்க் அதிகப்படுத்தணுமா, அப்புறம் டியோட்ரண்ட்டு நிறைய பேர் அண்டர் ஆர்ம் டியோட்ரண்ட் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அதில் ஏதாவது கேன்சர் ரிஸ்க் அதிகமாகுமாங்கிற காமன் கொஸ்டின்ஸ் இப்போ. ஸோ இதுக்கு நீங்கள் no to both. Okay. So the type of bra has no association to development of breast cancer. அது black bra போட்டாலும் underwire bra போட்டாலும் நைட்ல போட்டாலும் it makes no difference in terms of cancer risk. Okay. இப்போ but wearing a bra is very important. ஏன்னா ஏஜ் போக போக பிரெஸ்ட்க்கு எதுவுமே சப்போர்ட் இல்லைன்னா it will keep hanging down, நிறைய ஷோல்டர் பெயின், பேக் பெயின் அதனால தான் இருக்கும். ஸோ wearing a bra is advisable.
எனி கைண்ட் ஆஃப் bra எனி கைண்ட் ஆஃப் bra and doesn't matter நைட்ல கூட நம்ம bra நைட்ல கூட போடலாம். the reason why we say நைட்ல சொல்றாங்களே breastக்கு அந்த மாதிரி எதுவும் ஒண்ணுமே இல்ல. ஓகே particularly larger the breast, இப்போ ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் சின்னதா இருக்கும், weight கொஞ்சம் குறைவா இருக்கும். some people have large breasts, slightly heavier breasts. அது நைட்ல தான் without support people wake up with a lot of pain in the morning. okay what we advise is don't wear an underwire bra in the night. okay அது mainly because அந்த wire வந்து edgesல breast குள்ள poke பண்ணலாம். அந்த poking-நாலயே you develop something that we call fat necrosis. okay அதுவும் கட்டி மாதிரியே தான் இருக்கும். தெரியும். and then pain and other reasons. okay but bras and cancer have no association. and deodorants underarm deodorant underarm deodorant-க்கும் breast cancer-க்கும் there is no correlation. okay the only problem we see with using underarm deodorants is ஏதாவது ரெசிடியூ மாதிரி இருந்ததுன்னா சில deodorant ஸ்ப்ரே பண்ணும்போது பவுடர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது வந்து ஸ்வெட் கிளான்ஸ், இப்போ எல்லாருக்கும் அண்டர் ஆர்ம்ஸ்ல வந்து ஸ்வெட் கிளான்ஸ் இருக்கலாம், ஹேர் ஃபாலிகல்ஸும் இருக்கும். அது ரெண்டுமே ஒரே ஒரு இடத்துல இருந்து வரும். ஸோ அந்த டியோட்ரண்ட் கேன் சம்டைம் பிளாக் தட் போர். அது பிளாக் ஆயிடுச்சுன்னா அடியில் யூல் கெட் அ லாட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். பட் அதர்வைஸ் நோ இன்க்ரீஸ் ரிஸ்க். ஓகே, வாட் அபவுட் நிப்பிள் பியர்சிங்? இப்போல்லாம் மாடர்னாக எல்லாரும் டேட்டூ அண்ட் நிப்பிள் பியர்சிங்லாம் பண்ணுறாங்கல்ல, அதுக்கும் இதுக்கும் ஏதாவது அசோசியேஷன் இருக்கா? There is no association with nipple piercing and cancer. Okay. But lot of people have infections post nipple piercing which can be recurrent infection. Okay. Particularly smoker irundanga okay. with the nipple piercing, lot of infection. Ad infection vandu போகும்போது over few years and the tissue destroy ஆயிடும். And the tissue destroy ஆன பிறகு abnormal cells வரதுக்கு chances are higher. But there is no direct correlation to that and this. It's only ஒரு added insult மாதிரி. It's an added insult to the body, that's all. Okay. But there's no harm. சில பேருக்கு வந்து nipple piercing போட்டாலும் no infection period at all. Okay. So then that's fine. Fine. சரி, நம்ம ட்ரீட்மெண்ட்க்கு வரலாம். இப்போ வந்து மார்பக புற்றுநோயின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எல்லாரும் வந்து ஓகே உடனே வந்து நம்ம பிரஸ்ட்டை எடுத்துடணும், மாஸ்டெக்டமி பண்ணணும், வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா டாக்டர்னு கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வாட் ஆர் தி ஆப்ஷன்ஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட்? ஸோ தேர் ஆர் மெனி ஆப்ஷன்ஸ் நவ் டு ட்ரீட் பிரஸ்ட் கேன்சர். ஒரு 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடி புற்றுநோய் வந்த உடனே ஃபுல் பிரஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். தட் இஸ் வாட் வி கால் அ மாஸ்டெக்டமி. இப்போ ஃபுல் பிரஸ்ட் எடுக்கிறதுலையும் பெனிஃபிட்ஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஓகே, ஏர்லி ஸ்டேஜஸில் கேன்சர் வரும்போது ஒரே இடத்துல இப்போ பிரஸ்ட் ஒரு 4 குவாட்ரண்ட்டாக டிவைட் பண்ணி பார்த்தோன்னா லைக் ஒரு கிளாக், அந்த புற்றுநோய் வந்து ஒரே ஒரு இடத்துல இருக்கும் போது we don't need to do full removal of the breast. Okay. அதுக்கு பதிலா we advise something called breast conservation surgery. Okay. அது என்னன்னு கேட்டிங்கன்னா கட்டியை மட்டும், அந்த புற்றுநோய் கட்டியை மட்டும் எடுத்துட்டு அந்த கட்டி சுற்றி கொஞ்சம் சாதாரண நார்மல் டிஷ்யூ எடுத்துட்டு we don't do anything for the rest of the breast. ஓகே, ஒரு மார்ஜின் மாதிரி எடுப்பீங்க, கட்டியோட ஒரு மார்ஜின், கட்டி சுத்தி ஒரு நல்ல மார்ஜின் எடுத்தா அந்த மார்ஜின் சுத்தி we confirm கேன்சர் ஏதாவது இருக்கா, ப்ரீ கேன்சரஸ் செல்ஸ் ஏதாவது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லைன்னா further surgical treatment is not required. Okay. அது ஒன்று. that is what we call breast conservation surgery. அந்த புற்றுநோயை ட்ரீட் பண்ணி மார்பை ப்ரிசர்வ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்றது. ஓகே, பட் இந்த மாதிரி சர்ஜரி பண்ணும்போது அதுக்கு மேல ரேடியேஷன் கண்டிப்பா கொடுக்கணும். ஓகே, பிரஸ்ட் கன்சர்வ் பண்ணா ரேடியேஷன் இஸ் 100% must. ஓகே, இப்போ கேன்சர்னு பாத்தீங்கன்னா there is chemotherapy, surgery and radiation. எல்லாருக்கும் வந்து most of the time all 3 combinations will be there, இல்லாட்டி 2 of the 3 combinations. இப்போ mastectomy அது full breast removal பண்ணாலும் 70% of the people still need radiation. So mastectomy பண்ணா கூட it doesn't mean no radiation. Okay. Okay. மார்பை கன்சர்வ் பண்ணா next question is cancer திருப்பி வருமா? ஆமா. There is nothing like that. Okay. இன்ஃபேக்ட் இப்போ புதுசா ஒரு ஸ்டடி வந்திருக்கு, 25 இயர்ஸ்க்கு ஃபாலோ பண்ணி பார்த்துருக்காங்க. those who had conservative surgery with radiation do better than mastectomy. So marginally and the breast conserving surgery is better than full removal where we can do it. எங்க இண்டிகேஷன் இருக்கோ எங்க இண்டிகேஷன் இருக்கோ அங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி full breast எடுத்தாலும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆமா, கேக்குறாங்க இப்போ நம்ம எடுத்துட்டோம், இப்போ இன்னும் வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதை திருப்பி நம்ம ஒரு மார்பக ஷேப்புக்கு கொண்டு வரணும்னு, அதுதானே ரீகன்ஸ்ட்ரக்ஷன்? அதுதான் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ 2 ஆப்ஷன் இருக்கு. இப்போ பிரஸ்ட் ஃபுல்லா எடுத்த பிறகு ஒரு சைடுல செஸ்ட் கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கும். ஆமா, நிறைய பேருக்கு வந்து பிளவுஸ் போடும்போது சல்வார் போடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ 2 ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். ஓகே.
சிம்பிள் ஆப்ஷன் என்ன கேட்டிங்கன்னா எக்ஸ்டர்னல் பிரெஸ்ட் ப்ராஸ்தசிஸ். அது பிரெஸ்ட் ஷேப் மாதிரி இருக்கும். சிலிகான்ல வரலாம், காட்டன்ல வரலாம், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல். அது வந்து மேலே பிரா உள்ள போட்டுக்கலாம், ஆப்போசிட் பிரெஸ்ட் ஷேப்பும் சைஸ்க்கும் மேட்ச் பண்ணுறதுக்கு. எக்ஸ்டர்னலி இப்போ ட்ரெஸ் மேலே போட்ட உடனே பிரெஸ்ட் எடுத்திருக்காங்கன்ட்டு ஒரு ஐடியாவை கூட இருக்காது. அவுட் சைட் இட் லுக் த சேம். ஓகே. அது தவிர ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் சொன்ன மாதிரியே பிரெஸ்ட் ஷேப் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற டிஷ்யூஸ் யூஸ் பண்ணி பிரெஸ்ட் ஷேப் மாதிரியே மோல்ட் பண்ணி அதே இடத்துல we can create something that looks like a breast. ஓகே. ஓகே. ஸோ பேக்லேருந்து எடுக்கலாம், டம்மிலேருந்து எடுக்கலாம். டம்மிலேருந்து எடுக்கும் போது we always say it's like a double surgery. டம்மி டக்கும் வரும், பிரெஸ்டோட ஷேப் அந்த நீங்க இருக்கிற கொழுப்பை தானே எடுத்து அந்த ஃபேட்டி டிஷ்யூஸ் டம்மிலேருந்து எடுத்துட்டு பிரெஸ்ட் ஷேப் மாதிரியா மோல்ட் பண்ணி we keep it on the chest wall. You can take from the thighs. ஸோ உடம்புக்குள்ளேயே நிறைய இடத்துலேருந்து அந்த ஃபேட்டி டிஷ்யூஸ் இல்லாட்டி மசில் டிஷ்யூஸ் வந்து எடுத்துட்டு பிரெஸ்ட் ஷேப்பாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ தட் இஸ் ஆல்சோ அன் ஆப்ஷன். அண்ட் நிப்பிள் கிரியேட் பண்ணோன்னா அதுக்கு ஏதாவது டெக்னிக் இருக்கா? ஏன்னா எல்லாமே நம்ம பிரெஸ்ட் மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு ஷேப் வந்துடும், அதுக்கப்புறம் அந்த காம்பு அந்த மாதிரி பண்ணும்போது ஐ திங்க் ஐ ஹவ் ஹர்ட் ஆஃப் சம் டாட்டூயிங் அண்ட் ஆல் தட். டாட்டூவா இல்லை நிஜமாவே அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா? நிப்பிள் வந்து ஸோ பிரெஸ்ட் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ நிப்பிள் சரௌண்டிங்கில் ஒரு கலர்ட் ஏரியா இருக்கும், ஏரியோலா இஸ் வாட் வி கால் இட். ஸோ நிப்பிள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அந்த நிப்பிள் வி ஹாவ் டு ரீக்ரியேட் த நிப்பிள் வித் ஆர் ஓன் பாடி டிஷ்யூ. ஓகே. ஸோ நார்மலாக ஸ்டேஜ் வைஸாக தான் பண்ணுவோம். ஸோ ஒரு மாஸ்டெக்டமி பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பிரெஸ்ட் ஷேப் கொண்டு வருவோம், அதே ஸ்கின் யூஸ் பண்ணி நிப்பிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இல்லாட்டி கிராஃப்ட் மாதிரி வேற இடத்துல இருந்து ஸ்கின் எடுத்துட்டு நிப்பிள் ஷேப் மாதிரி கிரியேட் பண்ணி அங்க அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. திஸ் will not have sensation. Yes. It is just a form. ஆமா. ஃபங்க்ஷனும் இருக்காது. காஸ்மெட்டிக் பர்பஸ். பேஷண்ட்ஸ்க்கும் இப்போ கேன்சரே இருக்கும்போது நிறைய பேருக்கு மென்டல் சேலஞ்சஸ் இருக்கலாம். மென்டல் சேலஞ்சஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் அந்த ஃபியர் ஆங்ஸைட்டினாலேயே நிறைய சேலஞ்சஸ் இருக்கலாம். ஆன் டாப் ஆஃப் தட் ஃபுல் பிரெஸ்ட் எடுக்கும்போது அந்த பாடி ஷேப் when they lose their body shape நிறைய பேர் வந்து டிப்ரெஷனுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நிப்பிள் எல்லாம் பண்றது வந்து மோர் ஃபார் கான்ஃபிடென்ஸ், பாடி ஷேப், சைக்கலாஜிக்கல் ஹெல்த்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு. ஓகே. ஸோ அந்த நிப்பிள் வந்து வி கிரியேட்டட், அது நிப்பிள் சரௌண்டிங் ஏரியோலா கிரியேட் பண்றதுக்கு தான் வி டூ டாட்டூவிங். ஓகே. அந்த ஒரு பர்டிகுலர் கலர் அண்ட் ஸோ அந்த கலர், ஸோ அந்த ஆப்போசிட் பிரெஸ்ட் அவங்களுடைய நேச்சுரலா ஏரியோலா எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்தாப்புல யூ கேன் tattoo the areola, make the whole thing look like a real breast. Okay. Okay. அது தவிர at the time of surgery full breast எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா patient says no I want reconstruction same time நம்ம வந்து அந்த நிப்பிள்ல வியாதி இன்வால்வ் ஆகலைன்னா, பிரெஸ்ட்டுக்குள்ளேயே தான் இருக்கு, நிப்பிள் கிட்ட வரலைன்னா we can do something called nipple sparing mastectomy. Okay. அது என்னன்னா அந்த பிரெஸ்ட் டிஷ்யூ மட்டும் எடுத்துடுவோம், அந்த பிரெஸ்டோட ஸ்கின்னும் நிப்பிள் ப்ரிசர்வ் பண்ணி we'll put an implant inside. ஓகே. ஸோ இந்த இம்ப்ளான்ட்னு சொல்றது இப்போ அந்த உடம்புலேருந்து இருக்கிற கொழுப்பா இல்லை ஆக்சுவல்? இட்ஸ் an actual implant, silicone implant. So autologous reconstruction ன்னு சொல்ற போது நம்ம own body tissues யூஸ் பண்ணி we reconstruct. சில பேருக்கு ரொம்ப தின்னா இருக்காங்க, நோ ஃபேட்டி டிஷ்யூஸ், எங்கிலேருந்து நம்ம டிஷ்யூ எடுத்துட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியலன்னா தென் வி டூ அன் இம்ப்ளான்ட். ஓகே. ஸோ இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணும்போது ஸ்கின் ப்ரிசர்வ் பண்ணலாம், நிப்பிளும் ப்ரிசர்வ் பண்ணலாம். அந்த இம்ப்ளான்ட் வந்து அந்த பிரெஸ்ட் டிஷ்யூ மட்டும் ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ when they wake up from surgery it will look like they have not lost their breast. பட் இதெல்லாம் நீங்க வந்து சூஸ் பண்ற கேसेसல அவங்களோட டிசீஸ் எல்லாருக்கும் எல்லா சர்ஜரிஸ் பண்ண முடியாது. எக்ஸாக்ட்லி. சோ யாருக்கு இந்த தகுதி இருக்கோ அந்த மாதிரி நம்ம பண்ற இந்த ஒரு டேஞ்சர் இல்லாம ஹை ரிஸ்க் இல்லாம இருக்கிறவங்களுக்கு you can offer we can offer it. It doesn't apply to everybody. So that's very nice. I think ரொம்ப அழகா சம்மரைஸ் பண்ணிருக்காங்க எல்லாமே. நம்மளுக்கு பொதுவான டவுட்ஸோ இல்ல ஒரு மித்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம்ல, அதெல்லாம் அழகா அவங்க எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட சைட்லேருந்து இந்த ப்ரோக்ராம் எண்ட் பண்ணுறதுக்கு பீங் அ ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் எங்களோட ப்ராக்டிஸில் நம்ம ஐவிஎஃப் பண்ணுறோம், அதில் நிறைய நம்ம ஹார்மோன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அவங்க பேசினது வந்து கருத்தடை மாத்திரை பற்றி அதுக்கு அசோசியேட்டட் ரிஸ்க் பற்றி அழகாக சொன்னாங்க. ஸோ எங்கள் சைட்லேருந்து ஐவிஎஃப்பில் யூஸ் பண்ணுற ஹார்மோன்ஸோ, நாங்கள் ஐவிஎஃப் சைக்கிள்ஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுற அந்த மெடிகேஷன்ஸ், அப்புறம் ஐயுஐ பண்ணும்போது ஓவிலேஷன் இண்டக்ஷன் நம்ம ட்ரக்ஸ் கொடுக்குறோம், குளோமிஃபின், லெட்ரோஸ், அதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து
அந்த கூடுதலாக பிரஸ்ட் கேன்சர் ரிஸ்க்கு அதிகப்படுத்துறது இல்லை. அதுக்கு டாக்டர் கீர்த்தியே வந்து உறுதியாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அந்த சைக்கிள்ஸ் பண்ணும்போது பிரஸ்ட் கேன்சர் ரிஸ்க் இஸ் நாட் இன்க்ரீஸ்ட். ஸோ everything depends on many factors. அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. ஏஜ், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்போஷர், எவ்வளோ தூரம் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருக்கோம், எவ்வளோ கேப் கொடுத்துருக்கோம், யாருக்கெல்லாம் அந்த ரிஸ்க்ஸ் கூடுதலாக இருக்கும், எல்லாமே ரொம்ப அழகாக சம்மரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ டாக்டர் கீர்த்தி ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன். அண்ட் வீல் டூ மோர். இன்னும் என்னெல்லாம் சில டவுட்ஸ் இருக்கும் நீங்கள் எங்களுக்கு dr.priya@gghospital.in நீங்கள் எழுதினீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம். எனி டவுட்ஸ் ரிகார்டிங் breast health? Yes, thank you. Thank you. Thanks Kirti. Thank you so much.